Hi friends, welcome back. இன்னைக்கு சண்டே vlog. சண்டே வந்து நாங்கள் எங்கள் சித்தூரில் ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். அந்த பார்க்கோட vlog தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சித்தூரில் இருந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சித்தூரில் இருந்து பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சித்தூரில் நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து இருக்கும்போது நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சித்தூர் தான். சித்தூர் நிறைய இடம் இருக்கு இல்லைங்களா. கேரளாலே ஒரு சித்தூர் இருக்கு, தமிழ்நாட்டிலேயே ஒரு சித்தூர் இருக்கு. இது ஆந்திராவில் இருக்கிற சித்தூர். திருப்பதியிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் இந்த ஏரியாலெல்லாம் வந்து இந்த ஏரியா பக்கம்தான் நடந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கோம். அப்போல்லாம் வந்து சும்மா ஒரு 4-5 செடி வச்சுட்டு ஒரு ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ஏரியா இவ்வளோ டெவலப் ஆகியிருக்கு. ப்ளஸ் வந்து இங்கே இவ்வளோ நல்ல பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து இவ்வளோ அழகாக இங்கே வந்து குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என் பசங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த பக்கம் தானே நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம் அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து இப்போ பார்க் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் இருந்தால் கூட யாரும் வந்து அவ்வளோவா பப்ளிக்கில் வந்து விளையாட மாட்டாங்க. பட் இப்போ வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. பசங்களும் வந்து அழகாக விளையாடுதுங்க. எங்கள் ஆதித்யாவும் ஸ்லைடரில் வந்து சீசால எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணார். ஸ்விங்கில் வந்து ஏறிக்கிட்டு இறங்கவே மாட்டேன்னு ஒரே ஆடம். அப்புறம் வந்து சின்ன சின்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த போட் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. அங்கே 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்க்கில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ தான். பட் ஆனால் அங்கே வந்து குட்டியாக ஒரு ஸ்பிளாஷ் பூல் மாதிரி வச்சு போட்டிங் வச்சுருக்காங்க. அதுக்கு மட்டும் 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ். பட் ஆனால் நாங்கள் போன டைமுக்கு யாரும் இல்லைன்றதுனால ரொம்ப நேரம் விட்டாங்க எங்களை விளையாடுறதுக்கு. ஆதித்யாவும் வந்து இறங்கணும்னு ஒரே இடம். அப்புறம் இறக்கி விட்டோம், பயந்துக்கிட்டு வந்து அவர் ரிட்டர்ன் வந்துட்டார். இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குளம் இருக்குது. ஒரு ஏரின்னு சொல்கிறதா குளம்னு சொல்கிறது பெருசாக இருக்கும். ஒரு பெரிய ரிவரு, பாண்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து இது பாருங்கள், இதுதான். இங்கேருந்து அப்படியே தண்ணி போய் கொஞ்சம் ஒரு இடத்துல போய் சேரும். இது ஒரு ரிவர்ன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் பாருங்க, ஆதித்யா வந்து வந்துட்டான். ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். அங்கே வந்து கரும்பு லெமனு எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போனோம். இந்த பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த ஜூஸ் மட்டும் எப்படி தான் குடிப்பாங்கன்னே தெரியாது. நல்லா ரசித்து குடிப்பாங்க. இதுவே சாப்பாடு கொடுத்தா மட்டும் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. எங்கள் தம்பி பையனும் அப்படி தான். அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ஏபிசிடி எல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தோம். அழகாக செட் பண்ணான். ஜஸ்ட்டு ஒரு 1 வீக் தான் ட்ரைனிங் கொடுத்துருப்போம். எங்கள் தம்பி ஒய்ஃப் தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் பண்ணுறான். நாங்கள்லாம் வந்து மண்ணில் தான் எழுதணும், சாண்டில். எத்தனை பேர் வந்து மண்ணில் ஏபிசிடி எல்லாம் எழுதி பழகிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அது ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் இந்த மாதிரி நிறைய வந்து பசில்ஸு, இந்த மாதிரி எஜுகேஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஜூஸ் வந்து எப்படி புல் பண்ணி குடிக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதை வச்சு விளையாடிட்டு இருந்தோம். இதுதாங்க, இவ்வளோதாங்க. இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ்க்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.